இது பர்சன்டேஜ்ல பார்க்கணும். இல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்ல இது பார்க்கணும். 7. ஓகேவா? என்ன கேட்டிங்க சிவனிஷ்? இல்ல இது பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்ல பார்க்க நம்ம ஸ்டெப் ஒன். அனலிஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ். பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வந்து அஃப்கோர்ஸ் பார்க்கணும். அனலிஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ், அதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வந்து எவ்வளோ? ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் 30,000. மொத்தமா ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கு? 30,000 இருக்கா? அதுல 24,000 கரெக்டா? 3 lakhs sir. ஷேர்ஸ் 3 lakh ஷேர் கேபிட்டல். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 30,000 ஷேர்ஸ். அந்த ஸ்டெப் நான் சொல்லணுமா? தெரியும் சார். No sir, 75% sir. எவ்வளோ ரிச்சு? 75. 75 வருது, 80 வரல. 75 தான் சார் வருது. கால்குலேட்டர்ல போட்டு சொல்லுங்க. 80 தான் சார். 80 தான் சார். சார் நீங்க 30 டிவைட் பை 24 போட்டீங்களா? 24 டிவைட் பை 30. 24 டிவைட் பை 30 தான் சார் போட்டிருக்கீங்க. ஓகே. 24 டிவைட் பை 30 போட்டா 80 தான் வரும். என்ன ஆச்சு? வேற யார் கால்குலேட்டர் வேற என்ன காட்டுதா? கால்குலேட்டர் எங்க போச்சு? கரெக்ட் தானே சிவனேஷ்? 24 எஸ் சார். 80 வந்துருச்சு சார். 80 தானே வந்தது. ஓகே, ஓகேவா? நான் அனலைஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ். ஸோ அனலைஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் என்ன பண்ணணும்? ப்ரீ அக்விசிஷன். நான் இதை அழிச்சிடுறேன். ஸோ ப்ரீ அக்விசிஷன், போஸ்ட் அக்விசிஷன், அதுக்கு பதிலா என்ன டேர்ம் நம்ம எழுதலாம்னு சொன்னேன்? ஃப்ரம் ஹியர் onwards let us write capital profit கேபிட்டல் ப்ராஃபிட் revenue. நீங்க வேணா ப்ரீ அக்விசிஷன், போஸ்ட் அக்விசிஷன் எழுதிங்க, தப்பு கிடையாது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், ரிசர்வ், அதுக்கப்புறம் P&L. ஸோ எவ்வளோ இருக்கு ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ்? ரிசர்வ் வந்து 90,000. 90,000. ரிசர்வ் எவ்வளோ இருக்கு? 90,000 பக்கா. எஸ் லிமிட்டட் சார். ஆமா, லிமிட்டட். எஸ்டிமேட்டட் கேபிட்டல் ப்ராஃபிட் இதுல போடணும். இப்போ it was fully earned after the purchase of shares. Okay. Then P&L எவ்வளோ? P&L 1,80,000. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீட் தட் அகைன். எஸ் லிமிடெட் ஹேட் ரிசர்வ்ஸ் ஆஃப் ₹90,000. சரியா? ஹெச் லிமிடெட் அக்வைர்டு ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட், பட் P&L பேலன்ஸ் இருக்குது இல்ல, அது வந்து ஆஃப்டர் த பர்ச்சேஸ் ஆஃப் த ஷேர்ஸ். ஸோ P&L இருக்கு இல்லையா, யாரோடது? எஸ் லிமிடோட P&L பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளோ இருக்கு? 1,20,000. 1,20,000. என்ன சொல்ல வராங்கன்னா, அது எல்லாமே போஸ்ட் அக்விசிஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான் அதுக்கு மீனிங். பக்கா? தென் ஓகே சார். ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு போஸ்ட் அக்விசிஷன்? ஜெனரல் ரிசர்வ் 90,000. எவ்வளவு இருக்கு? 90,000. 90,000. 90,000. 90,000 இருக்கு. சோ அப்பனா என்ன அர்த்தம்? கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் 0 ஆயிடுமா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 1,80,000. நோ 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 நோ, அதுதான் தவறானது. இங்க பாருங்க, 90,000 இருக்குதா? ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ் 90,000. சரியா? போஸ்ட் அக்விசிஷன் 90,000. தட் இஸ் 90,000. தட் இஸ் என்னது? டோட்டல் 90,000. இங்க எழுதக்கூடாது. யூ ஷுட் நாட் ரைட் இட் ஹியர். இங்க என்னதான் எழுதணும்? டிஃபரன்ஸ் தான் எழுதணும். கன்ஃபியூஸ் ஆகுதா? ஞாபகம் இருக்குல்ல, டோட்டல்ல பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எஸ் லிமிடெட் அதுல என்ன இருக்கு அதுதான் இங்க எழுதணும். தென் போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வ்ல என்னதான் எழுதணும்? போஸ்ட் அக்விசிஷன்ல ரிமைனிங் பேலன்ஸ். அப்போ ரிசர்வே இல்ல போஸ்ட் அக்விசிஷன். அப்படின்னா ரிசர்வே இல்ல கிடையாது. வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் அப்படின்னா, எடுத்துட்டு இருப்பாங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. there is no portion of reserve has been transferred in this year. அதான் அதுக்கு மீனிங். புரியுதா? இந்த வருஷம் P&L வச்சிருக்காங்க. P&L வச்சிருக்காங்க ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸாக்ட்லி வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். சோ P&L இருந்து எந்த போர்ஷனையுமே அவங்க என்ன பண்ணல? ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அவ்வளவுதான், அதான் மீனிங். அதனாலதான் போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வும் as per the end of the balance sheet same are, meaning there is no portion of reserve has been transferred this year, or else no reserves have been created this year. Able to understand? பக்கா? ஓகே. அதனாலதான் இந்த டோட்டல் காலமே போட்டுக்க சொன்னேன். better you work it out total column also. அவ்வளவுதான். வேற என்ன இருக்குதா? வேற எதுவும் கிடையாது. now work it out. what answer you are getting? so 90,000 here, 1,20,000 here. இதுல how much belongs to whom? 80%. H limited 80%. minority interest 20%. so 9 8 72,000.
72,000. இது வந்து 18,000. ரஷீத் இது 18,000. எல்லாருமே ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் காமிங்க. என்ன கால்குலேட்டர் வச்சிருக்கீங்கன்ட்டு. இது ஓகேவா சார்? அந்த கால்குலேட்டர் தான் இருக்கணும். ஜிபி வச்சுக்கிறது ஓகேவா? ஜிபிக்கு வச்சிருக்கிறது ஓகே தான். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அது கீழே விழுந்ததுன்னா வேலை செய்ய போயிடும். பார்த்துக்கோங்க. சிவனேஜ் கொஞ்சம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும். கிளியர். ஏன்னா நான் வச்சிருக்கேன் நிறைய வாட்டி கீழே போட்டிருக்கேன், ஒன்றும் ஆகல. 10 வாட்டி 5 வாட்டி மேல போட்டிருக்கேன். ரஷீத் இதுல அந்த 1.1 வச்சுக்கிற கால்குலேட்டர்ல சார் ஒரு டவுட். சொல்லுங்க. ஜிபிக்கு வச்சுக்கிற கால்குலேட்டர்ல 1.1 டிவைடட் பை 1 அப்படி கொடுத்தாக்கா ஈக்குவல் டு கொடுத்தாக்கா போய்கிட்டே இருக்கும், டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு வாட்டி இன்டு கொடுத்து டிவைட் பண்ற மாதிரி வரும். இல்ல there are 2 version in calculator. ஓகேவா? அதுல கொஞ்சம் மெத்தடாலஜிஸ் டிஃபரெண்ட். நீங்க உங்களோட கால்குலேட்டர் போட்டோ பிடிச்சி அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் அனுப்புறேன். கொஞ்சம் ஒர்க்கிங் டிஃபரெண்டா இருக்கும். இஃப் சப்போஸ் சிவனேஷ் உங்களோட கால்குலேட்டர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் பெட்டர் சேஞ்ச் தி கால்குலேட்டர். எஸ்பெஷலி இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார்பரேட் அக்கௌண்டிங் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எஃப்எம்லாம் இட் மேக்ஸ் வெரி பிக் டிஃபரன்ஸ். எஃப்எம்ல நீங்க அந்த பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பீங்களா 1 டிவைடட் பை 1.10 பவர் 1. இது வந்து இத்தனை வாட்டி போட தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்தோட ஆன்யூட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா 1 டிவைடட் பை 1.1 5 டைம் ஈக்குவல் டு வந்துட்டு ஜிடி எடுத்துனா உடனே ஆன்சர் வந்துடும். புரியுதா? டோன்ட் வரி, யூ வில் லேர்ன் இட். கிளியர்? இது எவ்வளவு ரஷீத்? இன்னைக்கு நீங்க இருக்கிற ஏரியா பக்கத்துல ஸ்டேஷனரிலாம் இருக்கு தானே? இருக்கு சார், நிறையவே இருக்கு சார். நிறையவே இருக்குல்ல சார்? எந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த கடையில கால்குலேட்டர் வாங்கிட்டு எனக்கு இன்னைக்குள்ள போட்டோ எடுத்து அனுப்புங்க சார். ஓகே. பெட்டர் ட்ரை டு கெட் இட். அந்த 450 rupees ஒரு கால்குலேட்டர் இருக்கும் சார். ட்ரை டு கெட் இட். ஓகேவா? இதுவே அதுதான் நினைக்கிறேன். அதான் அது உங்களது அந்த இதுதான். அந்த 450 கால்குலேட்டர்ல 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகே, நான் மாத்தி ஏதாச்சும் வாங்கிட்டேனா? டெஸ்ட் இட் ஃபர்ஸ்ட். கரெக்டா தான் அது இருக்கா இல்லைன்றது இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நான் அப்புறமா சொல்றேன். ரஷீத் ஓகேவா? புரியுதா ரஷீத்? இல்லைன்னா அட்லீஸ்ட் டைம் 120 ரூபா 140 ரூபா கால்குலேட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே. பட் 150 ரூபா கால்குலேட்டருக்கும் 450 கால்குலேட்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஹேண்டில் பண்ணும்போதே யூ வில் ஃபீல் தட் ஸ்மூத்னஸ். சரி, என்ன மார்க்கெட்டிங் பண்றீங்க சார் அப்படின்னு யூ ட்ரை இட், யூ வில் ரியலைஸ். சரி, தென் கம் ஆன். 1,20,000 into 80%, 20%. How much? இது 9,00,000. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ண போறோம்? ரஷீத் குயிக்கா 10 செகண்ட்ஸ்க்குள்ள எந்தெந்த இது எங்கெங்க போகும் டக் 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 டக்னு சொல்லுங்க பாப்போம். எங்க போகும்? 18,000 எங்க போகும்? 18,000 minority interest. 72,000 எங்க போகும்? 72,000 pre-acquisition. இல்ல சார் அந்த ப்ரீ அக்விசிஷனோட எங்க போகும்னு கேக்குறேன் சார். Pre-acquisition goes to 96,000 எங்க சார் போகும்? reserve sir. என்ன ரிசர்வ்? கன்சாலிடேட்டட் ரிசர்வ். கன்சாலிடேட் ரிசர்வ்னா ஹெச் லிமிடெட் பிளஸ் எஸ் லிமிடெட். அந்த எஸ் லிமிடெட்ன்ற இடத்துல இந்த 96,000 போடணும். அப்போ 72,000 எங்க சார் போகும்? கமான் சார். திங்க். நீங்க மறக்கவே மாட்டீங்க. இப்ப நான் சொன்னா சொல்லட்டுமா? சொல்லுங்க. குக் வித் கோமாளிக்கு ஷார்ட்கட் என்னது? TWC. ஹலோ WC. ஓகேவா? அந்த மாதிரி இங்க வந்து இந்த டபிள்யூக்கு பதிலா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா? அதனால ஓவர் ரீப்ளேஸ் பண்றீங்க. என்னது? COC, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். So this will go to cost of control. Clear? Pre-acquisition reserves should always go to cost of control. Able to understand? So that's it. Now let us prepare cost of control. Sorry, let us find out goodwill or capital reserve. பேஜ் ஸ்க்ரோல் பண்ணீங்களா? மாறல, அதே பேஜ்ல இருக்கீங்க. ஸ்க்ரோல் ஆகுதா? ஆகுது சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? பிஃபோர் ஆஃப்டர்? பிஃபோர் இன்வெஸ்டட். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் எவ்வளவு? 4,20,000.
இது வந்து என்னது 4,20,000. ஓகேவா? Rashid getting? Then from this what you have to subtract? You have to subtract face value of S Limited. 24. ஓகேவா? எவ்வளோ? 3 lakh. ஓ 3 lakh. பட் 3 lakhமே நீங்க வச்சிடல, அதுல எவ்வளவு தான் வச்சிருக்கீங்க? 80%. ஸோ 80%. 2,40,000 you have to subtract. பக்கா? இங்கேயும் அதே கதை தான், இங்கேயும் அதே கதை தான். Able to understand? Clear with this? Then அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ். கரெக்டா? என்ன ரிசர்வ்? ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ். ப்ரீ அக்விசிஷன் ரஷீத், இதுல எந்த 42,000. சார் ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ் எவ்வளவு வரும்? காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல எந்த அமௌண்ட் நான் போடும்? 72,000 சார். வெரி குட் சார், வெரி குட் சார். 72,000 பக்கா. அப்ப இங்கேயும் அதே தானே சார்? இங்கேயும் அதே தானே? 72,000. தட் இஸ் இது பிஃபோர் போனஸ் இஷ்யூ, இது ஆஃப்டர் போனஸ் இஷ்யூ. புரியுதா? ஏன் 2 வாட்டி போறன்றது? சார் புரியுது. 2 வாட்டி போடுறது. மேல எழுதிருங்க சார், பிஃபோர் ஆஃப்டர். எழுதுறேன் சார், எழுதுறேன். ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ் 2 வாட்டி ஆஃப்டர் போனஸ். ஓகேவா? கிளியர்? ஓகே சார். இப்போ என்ன சார் டிஃபரன்ஸ்? இது வரைக்கும் ரெண்டுமே சேமா தானே இருக்கு. அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்ல தான் இங்க டிஃபரன்ஸ். பிஃபோர் போனஸ் அப்படின்னா இதோட முடிஞ்சிருது கொஸ்டின், இதோட முடிஞ்சிருது. எவ்வளவு வருது? 4,20,000 மைனஸ் பண்ணி சொல்லுங்க. 1,08,000. How much? 1,08,000. So 1,08,000 தான் என்னது? குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வா? ரஷீத், 1,08,000 கேபிட்டல் ரிசர்வா கேபிட்டல் ரிசர்வா? சார் 1,08,000 வந்து கேபிட்டல் ரிசர்வ் ஆனது. குட்வில் சார். இல்ல, ஓகே சார், வெரி குட். ஓகேவா? சரியா? இப்போ இங்க 72,000 வந்து ஹலோ சொல்லுங்க சுனேஷ். அந்த குட்வில் கேபிட்டல் ரிசர்வ் அது மட்டும் பாயிண்ட் 72,000 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆமா, I mean, இப்படி நம்ம பர்ச்சேஸ் வெயிட் எது மைனஸ் பண்ணிருக்கீங்க? இது ரெண்டு மைனஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகேவா? இப்போ இது ஆட் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும். 2,40,000 + 72 எவ்வளோ? 40 + 72 வந்து 96. 90? 96. ஓகே 72,000 சார். இது 2,40,000 + 72,000 எவ்வளோ? 3,12,000. ஸோ 3,12,000 தான் ஒர்த்து. 3,12,000 தான் வந்து அதோட ஒர்த்தே. நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்கன்னா 1,08,000. 4,20,000 பே பண்ணிருக்கீங்க. புரியுதா? அதோட ஒர்த்தே 3,12,000 தான். நீங்க 4,20,000 பே பண்ணிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா ஏன் மணி பே பண்ணிருக்கீங்க? பிகாஸ் குட்வில். பக்கா? ஓகே புரியுதா? சரி, இப்போ இங்க கீழே கேபிட்டல் ரிசர்வ் வரணும்னா ஆன்சர் மைனஸ்ல போனா கேபிட்டல் ரிசர்வா? ஆமா. சரி, நான் ஒன் லைன்ல சொல்லிடலாம். பிளஸ்ல வந்துச்சுன்னா குட்வில், மைனஸ் வந்துச்சுன்னா கேபிட்டல் ரிசர்வ். புரியுது. பட் அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதே நான் பிகாம் கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். பிளஸ்ல வந்துச்சா குட்வில், மைனஸ்ல வந்துச்சா ரிசர்வ். ஏனோ எவனும் கேட்க மாட்டான், நானும் சொல்ல மாட்டேன். புரியுதா? ஏன்னா நீங்க இன்டர்வியூலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் ரொம்ப அதிபுட்சத்தை உட்காந்துருப்பானுங்க. Why did you know the logic அப்படின்னு தேவையில்லாம. At the time you should be in a position to answer. Anyway, fine. Now let us come. So இங்க வந்து என்னன்னா, இங்க எல்லாமே சேம். பட் ஆஃப்டர் இஷ்யூவிங் போனஸ் ஷேர்ஸ் வாட் வில் ஹேப்பன்? போனஸ் ஷேர்ஸ் நீங்க எங்க இருந்து கொடுப்பீங்க? போனஸ் ஷேர் ரிசர்வ்ல இருந்து. ரிசர்வ் எவ்வளவு இருக்கு? 90,000. 42. எந்த ரிசர்வ் 3 lakh. எவ்வளவு போனஸ்? 72,000. ஃபர்ஸ்ட் எவ்வளவு நீங்க போனஸ் இஷ்யூ பண்றீங்கன்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க, கண்டுபிடிச்சுக்கோங்க. 3 lakh. ஓகேவா? 3 lakh into how much? நான் இங்க எழுதட்டுமா? சி 3 lakh. ஓகேவா? மொத்த ஷேர் கேபிட்டல் 3 lakh. சரியா? இதுல நீங்க என்ன சொல்றீங்க? போனஸ் இஷ்யூ எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்றாங்க? 2 shares for every. எப்படி படிக்கணும்? நீங்க இங்க பாருங்க ரஷீத், இங்க பாருங்க. 5 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா நான் எவ்வளவு தருவேன்? 2 ஷேர் தருவேன். சரியா? அது 5 ஷேரா சார்? எஸ் ஷேர் எழுதுறியா? எஸ். இல்ல கொஸ்டின் அது நான் 5 பார்க்கல, எஸ் மாதிரி இருந்ததா? எஸ் தான் சார். Yes தான் sir. இல்ல சார் எஸ்டிமேட் ரேஷியோ 2 shares ஃபார் எவ்ரி 5 shares தான். அது உங்க அதிபதிசாலித்தனம், உங்க இன்ஸ்டிடியூட் அதிபதிசாலித்தனம். அது 5 தான். அது மாத்திக்கோங்க புக்ல.
ஓகேவா? டோன்ட் வரி, எக்ஸாம்ல இந்த மாதிரி நடக்காது. ஓகேவா? ஸோ 3 லேக் அது எப்படி என்ன பண்ண போறாங்க? தேர் கோயிங் டு இஷ்யூ போனஸ் இஷ்யூ 2/5. தட் இஸ் 5 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 2 ஷேர் தர போறாங்க. ஆனா நீங்க எவ்வளவுதான் வச்சிருக்கீங்க? 80% தான் யுவர் ஹோல்டிங். கரெக்டா? ஹவு மச் யூ ஆர் ஹோல்டிங்? 80%. கரெக்ட். 80%. இன்டூ 80%. அவ்வளவுதான். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க குயிக்கா எவ்வளவு வருதுன்ட்டு. 96,000. 96,000. இதுதான் வந்து என்னது? டு திஸ் எக்ஸ்டென்ட் யூ வில் சப்ட்ராக்ட் ஃப்ரம் வேர்? யூ வில் சப்ட்ராக்ட் ஃப்ரம் போனஸ். கரெக்டா? ஐ மீன் ரிசர்வ்ல இருந்து யூ வில் சப்ட்ராக்ட் டு திஸ் எக்ஸ்டென்ட். அதனால யூ ஆர் சப்ட்ராக்டிங். திஸ் இஸ் கால்ட் போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நவ் ஹவு மச் யூ ஆர் கெட்டிங்? ஹவு மச் யூ வில் கெட்? 24,000. Minus. How much you will get? Okay, அது 12,000. This is called goodwill. Able to understand? Easy தானே? okay. சார் ரிசர்வோட நம்ம வந்து போனஸ் சார் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அப்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எங்க சரி ஆகும்? வெரி குட் கொஸ்டின் ரஷீத். குட் கொஸ்டின். நம்ம போனஸ் கொடுக்கறதுனால நம்ம ரிசர்வ் கம்மியாகுமா அதிகமாகுமா? ரிசர்வ் வந்து கம்மியாகும் சார். அதனால தான் மைனஸ் பண்ணும். கெட்டிங்? இல்ல சார், நம்ம ரிசர்வ் 72,000 தான் இருக்கு. ஆனா நம்ம 96,000 ஷேர் இஷ்யூ பண்றோம். வெரி இல்ல அது ரிசர்வ் நம்ம இஷ்யூ பண்ணது போக 72,000 இல்ல ஸ்டார்டிங் தட் எக்ஸ்டென்ட் யூ ஹேட். அதாவது இந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, 4,20,000 நீங்க பே பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அதுல போனஸே 96,000. ஸோ அப்போ நீங்க எவ்வளவுதான் பே பண்ணிருக்கணும்னா இதை கம்மி பண்ணிட்டு நெட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு எவ்வளவுதான் இருந்திருக்கணும்? நெட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலே உங்களுக்கு வந்து 3,26,000 தான் இருந்திருக்கணும். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இது. ஓகே புரியுதா? ஓகே சார். மறுபடியும் சொல்லுங்க சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. வெரி குட். சரி கோட்டை முதல்ல இருந்து அதுக்கு போடுவோம். நீங்க பாருங்க, அதாவது போனஸ் இஷ்யூ என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து first question, read the question again. Yes Limited desire to issue bonus issue out of post acquisition profit. எஸ்டிமேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சரியா? புரியுதா? சோ தேர் இஷ்யூவிங் போனஸ், அவங்க ரிசர்வ் என்ன ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ். கரெக்டா? இஃப் தேர் இஷ்யூவிங் போனஸ், தேர் profit is going to reduce for sure. Clear? எதுல இருந்து கம்மியாகும்னா it will be reduced from pre-acquisition profit. புரியுதா? We go to உங்க புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்துட்டு calculation of cost of control bonus issue பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Then what will happen? Bonus issue impact என்னது? It will reduce the reserve. கரெக்டா? It will reduce what? It will reduce the reserve. So simple question, நீங்க bonus shares if your subsidiary company is issuing to that extent நீங்க என்னமோ கம்மியாகும், ரிசர்வ்ஸும் கம்மியாகும். அதுக்கான இம்பாக்ட் யூ ஆர் கிவிங். தட்ஸ் இட். அதுக்கான இம்பாக்ட யூ ஆர் கிவிங். தட்ஸ் இட். ஓகே புரியுதா? பட் ஃபினிஷ். அவர் கேட்ட மாதிரி ரிசர்வை விட போனஸ் பிரைஸ் அதிகமா இருக்குமான்னு கேக்குறாரு. ரிசர்வ்ல இருக்கிற மணியை விட போனஸ் இருக்காது. நீங்க see that எவ்வளவு இருக்குது? How much there is? 14,000. No, எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் போனஸ் எதுல இருந்து கொடுக்க முடியும், எதுல இருந்து கொடுக்க முடியும்? ரிசர்வ்ல இருந்து கொடுக்கலாம். டோட்டலா பார்த்தா உங்ககிட்ட 2,40,000 இருக்கு. அதுல இருந்து ரிசர்வ் எவ்வளவுதான் கம்மியாக போகுது? 96,000 தானே கம்மியாக போகுது. இது சஃபிஷியன்டா ரிசர்வ் இருக்குது. தட் இந்த क्वेश्चन they have mentioned post acquisition reserve வந்து எடுத்து கொடுக்க போறாங்க. They are giving from post acquisition reserve. So post acquisition reserve எவ்வளவு இருக்கு? Post acquisition reserve 0. ஆனா P&L எவ்வளவு இருக்கு? 1,20,000 இருக்கு. சோ அப்ப இதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியாது, இதுல இருந்து எடுத்து கொடுக்கலாம்ல. ஓகே. So that is the context there. ஓகேவா? இது வந்து லைக் இத மட்டுமே பேஸ் பண்ணி பாயிண்ட் பண்ண क्वेश्चन. காம்ப்ரிஹென்சிவான क्वेश्चनல you get more information. ஓகே? ஓகே. புரியுதா? போலாமா அடுத்து? போலாம். ஓகே. இப்போ இதே மாதிரியான ஒரு 2-3 கான்செப்ட் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். பார்த்துட்டு
Now, next topic is dividend. Next topic is what? Dividend, and it's going to be very, very logical. Dividend. Next one என்னது? Dividend. Dividend. Again, now, dividend நம்ம எதுல இருந்து கொடுப்போம் ரஷித்? Dividend நம்ம எதுல Shares. எதுல இருந்து ரிசர்வ் கொடுப்போம்? வெரி குட் ரஷித், வெரி குட். ஸோ டிவிடெண்ட் எதுல தான் கொடுப்போம்? ரிசர்வ்ல தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா ரிசர்வ் என்ன ஆகும்? கம்மி ஆகும். ஓகே. ரெடியூஸ் ஆகும். Now, this is the main point here. Listen very carefully. See, if subsidiary company is issuing reserve, sorry, if the subsidiary company is issuing dividend, okay, subsidiary company என்ன பண்றாங்க? dividend issue பண்றாங்க அப்படின்னா, then அது உங்க காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து நீங்க கம்மி பண்ணணும். எதுல இருந்து கம்மி பண்ணணும்? You have to cost of capital. அதுக்கு முன்னாடி we will discuss two more terminology, that is there are two types of dividend, or else in the dividend they can give it from two different sources. How many sources? Two different sources when they can issue. One is capital profit. One is capital profit. இன்னொன்னு எதுல இருந்து? ரெவென்யூ ப்ராஃபிட். எது சார்? இந்த டிவிடெண்ட்டை அவங்க எதுல இருந்தும் கொடுக்கலாம், எதுல இருந்தும் கொடுக்கலாம். கேபிட்டல் ப்ராஃபிட்ல இருந்தும் கொடுக்கலாம், ரெவென்யூ ப்ராஃபிட்ல இருந்தும் கொடுக்கலாம். சிவன் இஸ் கெட்டிங்? Yes. புரியுதா? தீபிகா புரியுதா? டிவிடெண்ட் எதுல இருந்தும் கொடுக்கலாம், எதுல இருந்தும் கொடுக்கலாம். கேபிட்டல் ப்ராஃபிட்ல இருந்தும் கொடுக்கலாம், ரெவென்யூ ப்ராஃபிட் இருந்தும் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்னா என்னது? ப்ரீ அக்விசிஷன். வெரி குட் ரஷீத், வெரி குட் ரஷீத். ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். ரெவென்யூ ப்ராஃபிட்னா என்னது? போஸ்ட் அக்விசிஷன். அவ்வளவுதான். வெரி குட். பக்கா? சோ சார் லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ரெவென்யூ ப்ராஃபிட் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெவென்யூ ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? பட் லிசன் கேர்ஃபுல்லி. If any dividend has been issued from capital profit, if any dividend has been issued from capital profit, then what you have to do ன்றத now we are going to discuss. சரியா? ஸோ ரெவென்யூ ப்ராஃபிட்ல இருந்து கொடுத்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது ரெவென்யூ ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்னா, ரிலையன்ஸ் வந்து ஜியோவை வாங்கிட்டாங்க. ஜியோவை வாங்கிட்டாங்க. ஓகேவா? எவ்வளோ? 80% வாங்கிட்டாங்க. எவ்வளோ வாங்கிட்டாங்க? 80% வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஜியோ வந்து 1000 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அவங்க டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஃபேஸ் வேல்யூ 10, அவங்க 80% 8 rupees டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? சரி, 1 rupee டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 1 rupee டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு இதில் எவ்வளோ தான் வரும்? 80% தான் வரும். சரியா? ஸோ ஹவு மச் யூ வில் கெட்? 800 யூ வில் கெட். எவ்வளோ யூ வில் கெட்? 800 யூ வில் கெட். புரியுதா ஜிபிகா? கிளியரா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன். ஜியோ கிட்ட 10,000 ஷேர்ஸ் இருக்கு. 10,000 ஷேர்ஸ் இருக்கு. சாரி, 1000 ஷேர். ஓகே. தென் அதுல 80% ரிலையன்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. ஓகே. அண்ட் டிவிடெண்ட் வந்து ஃபேஸ் வேல்யூ 10க்கு டிவிடெண்ட் 800 ரிலையன்ஸ் வச்சிருக்கு. இல்ல இல்ல, ஃபேஸ் வேல்யூ பேலன்ஸ் 200 ஜியோ. எவ்வளவு கொடுக்குறாங்க டிவிடெண்ட்? 1 rupee. 1 rupee ஆன் ஃபேஸ் வேல்யூ. ஆமா. ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணு. ஓகேவா? 800 கொடுக்குறாங்க. சரிங்களா? இஃப் தேர் லிசன் கேர்ஃபுல்லி, இஃப் தேர் இஷ்யூவிங் திஸ் ஃப்ரம் கேபிட்டல் ப்ராஃபிட், இஃப் தேர் இஷ்யூவிங் ஃப்ரம் வேர்? இஃப் தேர் இஷ்யூவிங் ஃப்ரம் கேபிட்டல் ப்ராஃபிட், தென் கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா சார்? லிசன் கேர்ஃபுல்லி சார். இஃப் திஸ் 800, இந்த 800 ஜியோ வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் இருந்து கொடுக்குறாங்க. கேபிட்டல் ப்ராஃபிட்னா ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் இருந்து கொடுக்குறாங்கன்னா தென் கரெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். கரெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னதுன்னா, ஓகேவா, ஹோல்டிங் கம்பெனி என்ன பண்ணணும்னா, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் 1 lakh அப்படின்னா, இந்த 1 lakhல இருந்து டிவிடெண்ட் பை சப்சிடி கம்பெனி 800 rupees அப்படின்றத என்ன பண்ணிக்கணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். இதுதான் வந்து என்னது? கரெக்டான ட்ரீட்மெண்ட். புரியுதா? புரியலையா? இதே ரெவென்யூ ப்ராஃபிட்னா நம்ம அங்க ஹலோ இதே ரெவென்யூ ப்ராஃபிட்னா நம்ம வந்து போஸ்ட் அக்விசிஷன்ல இருந்து டிப்ரிசியேஷன்லாம் கழிச்சோம்ல. சாரி, டிப்ரிசியேஷன் இல்ல, ரெவென்யூ ப்ராஃபிட் எதுவே பண்ண தேவையில்ல. நவ லெட் அஸ் நாட் கோ இன்டு ரெவென்யூ ப்ராஃபிட். ரெவென்யூ ப்ராஃபிட் எதுவே பண்ண தேவையில்ல. ரெவென்யூ ப்ராஃபிட் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஓகேவா?
டைரக்டா மைனஸ் பண்ணிட்டு. எதுவுமே பண்ண தேவையில்ல, டூ நத்திங். I will explain you further. There are a few more Okay. discussion we want to do. I will do, but slowly, just கூடவே வாங்க. ஓகேவா? ஸோ பட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, see, listen carefully, this is the correct treatment. This is the correct treatment. 1 lakhல இருந்து என்ன பண்ணிருக்கணும், டிவிடெண்ட்டை காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மைனஸ் பண்ணிருக்கணும். எப்போ அப்படின்னா, சப்சிடியரி கம்பெனி காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து டிவிடெண்ட் பே பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஹோல்டிங் கம்பெனி அவங்களோட காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து அந்த டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஓகே, புரியுதா? ரஷித், should I repeat again? சார் ஒரு ரெண்டு மறுபடியும் சொல்லட்டுமா? சார் ஓகே சார், வெரி குட். பட் now ஜஸ்ட் இந்த ஹோல்டிங் கம்பெனி சப்சிடி கம்பெனி எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலா ஒரு கம்பெனிக்கு டிவிடெண்ட் ரிசீவ் பண்றாங்க, அது இன்கமா எக்ஸ்பென்ஸா? டிவிடெண்ட் ரிசீவ் பண்றோம். டிவிடெண்ட் ரிசீவ் இன்கம். இன்கம். கரெக்டா? கரெக்ட் தானே? ஆமா சார். கரெக்ட் தான் சார். அப்படியே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்தது. பட் இந்த டிவிடெண்ட்டை நீங்க P&L-க்கு எடுத்துட்டு போக கூடாது. எங்க தான் எடுத்துட்டு போயிருக்கணும், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்து மைனஸ் பண்ணிருக்கணும். கரெக்டா? இதுதான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட்னு சொன்னேன். இதுதான் வந்து கரெக்ட் ட்ரீட்மெண்ட்னு சொன்னேன். சரியா? புரியுதா? இது ஏன்னா டிவிடெண்ட் வாங்கல, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அதனால மைனஸ். இல்ல அது ஏன்றதை நான் மறுபடியும் சொல்றேன். I will give you the reason. But now my question is, correct treatment என்னது? சப்சிடியரி கம்பெனி, இஃப் சப்சிடரி கம்பெனி, ஓகேவா, சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிக்கு என்ன கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, தென் ஹோல்டிங் கம்பெனி என்ன பண்ணணும், அதை காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து சப்சிடரி கம்பெனி டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க இதை ஜென்ரலா நார்மலா இன்கம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு P&L-ல கிரெடிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கிரெடிட் பண்ணலாமா கூடாதா? டிவிடெண்ட் ஒரு இன்கம், கரெக்டா? ஸோ இன் ஜெனரல் நம்ம என்ன பண்ணுவோம், P&L கிரெடிட் பண்ணுவோம். சார் கரெக்ட் தானே சார்? P&L அக்கௌண்ட் சார், இது டிவிடெண்ட் ரிசீவ்டு, கரெக்டா? டிவிடெண்ட் ரிசீவ்டு. அவங்க பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது, கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான். ஆனா சின்ஸ் யாருக்கிட்ட இருந்து அந்த டிவிடெண்ட் வந்திருக்கு, சப்சிடியரி கம்பெனி கிட்ட இருந்து. சப்சிடியரி கம்பெனி கிட்ட இருந்து டிவிடெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் தே ஷுட் ஹேவ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். பட் தப்பா அவங்க P&L-ல இதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா we have to correct it. We have to correct it. புரியுதா? ப்ராசஸ் புரிஞ்சுதா ஓரளவுக்காச்சும்? இப்போ நான் அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லட்டுமா எப்படி பண்ணணும்ன்றது? ஓகே, அதுக்கு முன்னாடி லெட் மீ ரிவைஸ் ஒன்ஸ் அகைன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. சப்சிடரி கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க யாருக்கு? ஹோல்டிங் கம்பெனிக்கு. கிளியரா? இந்த ஹோல்டிங் கம்பெனி கரெக்டான ட்ரீட்மெண்ட். அதுக்கு முன்னாடி சப்சிடரி கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிவிடெண்ட் எதுல இருந்து கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ப்ராஃபிட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். சப்சிடரி கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஹோல்டிங் கம்பெனிக்கு. எதுல இருந்துன்னா கேபிட்டல் ரிசர்வ்ல இருந்து, சாரி நாட் கேபிட்டல் ரிசர்வ், ஃப்ரம் கேபிட்டல் ரெவென்யூ, ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்னதுன்னா, ஹோல்டிங் கம்பெனி அவங்களோட காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து அந்த டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இது மைனஸ் பண்ணாம அவங்க P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது தப்பு. ஃபர்ஸ்ட் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க? வாட் என்ட்ரி யூ வில் பாஸ் ஃபார் ரிவர்சல்? ஆன்சரும் நானே சொல்லிட்டேன். அதுல P&L என்ன சார் பண்ணிருக்கீங்க? 2 டிவிடெண்ட் இன்கம்னு போட்டிருக்கீங்களா? ஓகேவா? டிவிடெண்ட். P&L என்ன பண்ணிருக்கீங்க? அதான் சரி, இப்ப இது போட்டிருக்க கூடாது. எப்படி இதை கரெக்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறேன் நான். கொஸ்டின் மை கொஸ்டின் இஸ் ஹவ் வில் யூ ரெக்டிஃபைட்? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்னு ஒரு சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்ததாகவும் அதை நம்மளும் படிச்சதாகவும் சொல்லப்படுது. ஞாபகம் இருக்கா? டிவிடெண்ட் டு P&L. எக்ஸாக்ட்லி. நவ் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றேங்க. என்ன பண்ணணும்? டிவிடெண்ட் ரிசீவ்டு. அதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம்? P&L அக்கௌண்ட்டை டெபிட் பண்றேங்க. சரி, நான் பொறுமையாக பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன பாஸ் பண்ணிருப்பீங்கன்னு பாருங்க. என்ட்ரி வந்து என்ன பாஸ் பண்ணிருப்பீங்கன்னு பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி, ஈஸி ஒன்லி. வாட் என்ட்ரி யூ வுட் ஹவ் பீன் பாஸ்ட் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் P&L டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெபிட். டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட். கரெக்டா? சரி.
சாரி ரிவர்சல். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்ல சிம்பிளா இவோட பாஸ்ட் த டு டிவிடெண்ட். கரெக்டா? புரியுதா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே பிஎன்எல் நம்ம ரிவர்ஸ் பண்றோம். ஸ்ட்ரெயிட்டாவே என்னது ரிவர்ஸ் பண்றோம்? பிஎன்எல் ரிவர்ஸ் பண்றோம். அதனால பிஎன்எல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. எதுக்காக? பிகாஸ் திஸ் இஸ் பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருக்கிற டிவிடெண்ட் இன்கம். பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருக்கிற டிவிடெண்ட் இன்கம் டெபிட் பண்றோம். தென் டூ என்ன பண்றோம்? கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகணும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் ரெடியூஸ். கரெக்டா? கரெக்ட் தானே சார்? சார் சிவனேஷ் இன்வெஸ்டட் இன் எஸ் லிமிடெட். என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க சிவனேஷ்? சிவனேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். கரெக்டா? கரெக்ட் தானே? இந்த அக்கௌண்ட் தானே, இதுதானே பாஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலா நீங்க சொன்ன ஜேர்னல் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுங்க. வெரி குட். ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் பேங்க் அக்கௌண்ட். பக்கா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh இருக்கு, ஓகேவா? பட் டிவிடெண்ட் கொடுத்தா டு தட் எக்ஸ்டென்ட் யூ வில் ரெடியூஸ். டு தட் எக்ஸ்டென்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? யூ வில் ரெடியூஸ் தட் அமௌண்ட். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ண என்ன பண்ணணும்? யூ வில் கிரெடிட். அசெட் டிக்ரீஸ் ஆயிடுச்சுனா கிரெடிட் பண்ணும். அசெட் டிக்ரீஸ் கிரெடிட் பண்ணும். தட் இஸ் வாட் தி. ஸோ கரெக்டான என்ட்ரி என்னன்னா, பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். தட் இஸ் பிஎன்எல் இஃப் சப்போஸ் டிவிடெண்ட் இன்கம் கிரெடிட் ஆயிருந்துச்சுன்னா டெபிட் பண்ணணும் 800. தென் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் லிமிடெட் ஹவ் டு ரெடியூஸ். பக்கா? கன்சல்டேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஏரியா இதுதான். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் தென் ரிமைனிங் அண்ட் ஆல் ஈஸி. புரியுதா? எஸ், அவ்வளவுதான். எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஈஸி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாபிக், இன்னும் 1 minute, லெஸ் தென் 1 minute தான் இருக்கு. ஜாயின் இன் மை மீட்டிங். ஓகேவா? என்னோட ஐடியில ஜாயின் பண்ணுங்க. சி, அப்பாக்கு நீங்க 100 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அப்பா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. நெட் எஃபெக்ட் 0வா இல்லையா? திஸ் இஸ் கால்ட் மியூச்சுவல் ஓனிங். திஸ் இஸ் கால்ட் என்னது? மியூச்சுவல் ஓனிங். என்னன்றத நெக்ஸ்ட் மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஜாயின் அகைன் இமிடியட்லி. லீவ் பண்ண